பல உலக நாடுகளையே கைப்பற்றின பல அரசர்களால எத்தனையோ முறை போர் தொடுத்தும் தமிழ்நாட்டுக்குள்ள கால் எடுத்து கூட வைக்க முடியல. ஏன் தமிழ்நாட்டில இருந்து ஒரு பொடி மண்ணை கூட அள்ள முடியல. இதுக்கெல்லாம் காரணம் சோழர்கள், அதுலயும் முக்கியமா ராஜராஜ சோழன். அப்பேற்பட்ட மாவீரன் எப்படி இருந்தாருன்னு யாருக்காவது தெரியுமா? இதே டவுட்டோட தான் நானும் தேடி பார்த்தேன். அதுல ஒரு ஸ்டோரி ஒன்று எனக்கு கிடைச்சது. அதை நான் உங்ககிட்ட சொல்றேன். அது உண்மையா இல்லையான்னு நீங்க கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. கிபி 993 காலகட்டத்துல 5ஆம் மகிந்த மன்னனை போர்ல ராஜராஜ சோழன் தோற்கடிச்சு பாதி இலங்கையை கைப்பற்றாரு. ராஜராஜ சோழன் கிட்ட மாட்டிடவே கூடாதுன்னு மகிந்த மன்னன் தெற்கு இலங்கைக்கு தப்பிச்சு ஓடுறாரு. தப்பிச்சு போன மகிந்த மன்னன் போர்க்களத்துல ராஜராஜ சோழனை வீழ்த்த முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டவன் இலங்கையிலிருந்து ஒரு சிங்கள பெண்ணை ராஜராஜ சோழனுடைய ஒரு அரண்மனைக்கு அனுப்பி வைக்கிறான். உள்ள வந்த அந்த பெண்ணும் தஞ்சை கோயிலுடைய உயரமான இடத்துல இருந்து ராஜராஜ சோழன் வேலைப்பாடுகள் எல்லாம் மேற்பார்வை செஞ்சிட்டு இருக்கும் போது பின்னாடி இருந்து கீழே தள்ளி விட்டு கொள்றாங்க. உண்மையாவே அவர் இப்படிதான் இறந்திருப்பாரா இல்ல வேற ஏதாவது காரணம் இருக்கா? கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.